நான் காலையில எந்திரிக்கும் போது அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி இருக்கையில வாங்க போகலாம் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு. சரி அப்படி சொல்லி வந்தோம். புதுசாக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லா கடையும் சாப்பிட்டோம். எல்லாமே ஜூஸ் தான் அதிகமாக குடித்தேன். எல்லாரும் ஹாப்பி தீபாவளி சொல்லிடலாமா? எல்லாரும் ஹாப்பி தீபாவளி சொல்லிடலாமா? எல்லாத்துக்கும் ஹாப்பி மகிழின் தீபாவளி. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கோவை மாவட்டத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த கிராமம் எங்களோட வடசித்தூர் கிராமம். நான் இந்த கிராமத்தோட திராவிட முன்னேற்ற கழக செயலாளராக இருக்கிறோம். இந்த கிராமம் மிகவும் பழமையானது. 300 ஆண்டுகளுக்கு மேலாக மத நல்லிணக்கத்தை, மத ஒற்றுமையை என் மூதாதையர்கள் வழிவகுத்து கொடுத்த ஒரு நல்ல விழாவாக இந்த மயிலம் தீபாவளி விழாவினை சீரோடும் சிறப்போடும் என் மண்ணின் மைந்தர்கள் இங்கிருந்து வெளியூர் சென்று விழாவை சிறப்பிக்க வந்துள்ள என்னுடைய தோழர்கள் அனைவருமே சிறப்பாக இந்த விழாவை கொண்டாடி வருகிறார்கள். இங்கு இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்துவ சகோதரர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் வாழ்ந்து வருகின்றோம். இங்கே யாரும் வேற்றுமையாக பழகுவது கிடையாது. உறவு முறைகளை சொல்லி மாமா, மச்சான், அண்ணன், தம்பி என்ற உறவோடு வாழ்ந்து வரக்கூடிய ஒரு கடக்கோடி கிராமம் தான் எனது வடசித்தூர் கிராமம் என்பதை சொல்லிக் கொள்வதில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஊரோட சேப்பு நாங்கள் சின்ன குழந்தையிலிருந்து எங்களுக்கு தெரியுங்க. சின்ன குழந்தையிலிருந்தே தெரியுங்க. மயில தீபாவளிங்கிறதுங்க எல்லாரும் தூரி எல்லாம் ஆடி வாங்கி சாப்பிட்டு போட்டு ஒரு சந்தோஷம் கொண்டாடிட்டு போகிறாங்க. எங்கள் பெரியம்மா எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. நாங்கள் வருஷத்துக்கு ஒருக்கா இங்கே கொண்டாடுவோங்க. கோயம்புத்தூருங்க எங்கள் வீடு. நாங்கள் கொண்டாடுறதுக்குன்னா இங்கே வந்துருவோங்க தீபாவளிக்கு. தனி சிறப்புனா மயில தீபாவளின்னா உறவினர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு சிறப்புமிக்க ஒரு தீபாவளியாக கொண்டாடுறோம் தான் மயிலம் தீபாவளி. உறவினர்களை எல்லாம் கூப்பிட்டு மயிலம் தீபாவளிக்கு அடுத்த நாளான இன்னைக்கு விருந்து வச்சு நல்லபடியாக சொந்த பந்தங்களோட பெரிய திருவிழா மாதிரி கொண்டாடுவோம். மயில் தீபாவளி அது எப்படி உருவாச்சு, என்ன சமாச்சாரம்னு கேட்குறீங்க. இப்போ எனக்கு வயசு 63 ஆகுது. 40 வருஷத்துக்கு மிஞ்சி பெரியவங்க சொன்னது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். வடசித்தூர் பெரிய விவசாயிங்க. 100 ஏக்கர், 200 ஏக்கர், 300 ஏக்கர் உண்டவங்க. அங்கே விவசாயத்தை எப்படி கேட்டிங்கன்னா நிறைய பேர் பண்ணையத்தில் மாடு மேய்க்கிறதுக்கு, ஆடு மேய்க்கிறதுக்கு ஆடு பண்ணையத்தில் இருந்தது. இன்னொருகள் சொன்னது தான் நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு சொன்னவருக்கு வயசு 105 வருஷம் இருந்து இறந்து போனார். அவர் சொன்னது தான் நான் சொல்கிறேன். இப்போ எல்லாம் மாடுகள் கட்டி வச்சு போட்டு எல்லாம் விளையாட பண்ணிட்டாங்க. அது தண்ணி இல்லாம தீவனம் இல்லாம ஆளா பார்த்துட்டு கிடந்துக்குது. அப்புறம் கவுண்டர் போய் பார்த்துட்டு சரிப்பா மயில் தீபாவளி நம்ம ஊரில் வச்சுக்கலாம், எல்லாம் கறி எல்லாம் போட்டு எல்லாம் சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு நேரம் போய்க்கு, ஒரு 10 பேர் போய்க்கு, நாளைக்கு 10 பேர் போய்க்குன்னு சொல்லி உருவாக்கப்பட்டதுங்க. இது உருவாகி இன்னைக்கு நேற்று 700 வருஷம் 600 வருஷம் ஆகுதுங்க. இதுதான் உண்மை. 6-7 தலைக்கட்டு இதே நடக்குது. இது விளையாட்டு மைதானம். என்னோட வயசுக்கு நான் சின்ன பையனாக்கும் போது கும்மியாடு, வள்ளியும் கும்மி, அன்னைக்கெல்லாம் பெரியவங்க நிறைய இருந்தாங்க. 40 பேர் கும்மியாடுவாங்க. இந்த மரத்தூரி, ரவுண்டு தூரி வரும், நாங்கள் விளையாடுவோம். இந்த தூரிகள் அப்போ கிடையாதுங்க. விளையாட்டு மைதானம் இருக்குது. இந்த ஊர் திருவிழா தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் கொண்டாடலைங்க. இது வெள்ளை கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன். மயிலம் இப்போ நாங்கெல்லாம் வெள்ளை கோயிலிருந்து வந்தவங்களாமாங்க. ஆமாங்க, அந்த காலத்தில் 600-700 வருஷத்துக்கு முந்தி இங்கே பஞ்சமலைக்கு வந்தவங்க. அவங்க வந்தது மயில் தீபாவளின்னு விவசாயம் பண்ணி ஆளுகளை விளையாட கோலிட்டாங்கன்னு. அங்கேயும் இந்த மயில் தீபாவளி இருக்கும்போது எனக்கு சின்ன சந்தையாக எனக்கு ஒருத்தர் சொன்னது ஞாபகம். இருந்தாலும் இருக்கலாம், அதை நான் கரெக்டாக சொல்ல முடியாது. மட்டன் சாப்பிடுவாங்க எல்லாம், மாமன் மச்ச பாய், நாங்கள் எல்லாம் ஒரு அண்ணன் தம்பி மாமன் மச்சன் மாதிரி எங்களுக்குள்ள வேற்றுமையெல்லாம் கிடையாதுங்க. எல்லாமே இருக்கிறாங்க. ஆளகோள் 68 சாதியும் உண்டு. அது ஜாதி வேற்ற மாதிரி எங்ககிட்ட இல்லை. முஸ்லீம் நிறைய இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு அண்ணன் தம்பி மாமச்சன் மாதிரி இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்குள்ள வேற்றுமையே கிடையாதுங்க. ஒத்துமையான சித்தூருக்கு மேலும் தீபாவளி கொண்டாட வாங்க, எல்லாரும் வாங்க. இந்த சேனல் பார்க்குறவங்க எல்லாம் சந்தோஷப்படணும். வணக்கம். நாங்கள் இப்போ வடசித்தூரில் ஃபர்ஸ்ட் டைமாக மகிழன் தீபாவளி கொண்டாடுறதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நாங்கள் வரும்போது இங்கே சுத்தமாக கூட்டமே இல்லை. இப்போ நாங்கள் இங்கே இந்த டிராகனில் ஃபஸ்ட்டாக போனோம். பயங்கரமாக வயிறு குளுக்குது. 80 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். பட் அதான் அது ஒர்த்தாக தான் இருந்தது. நான் பலூன் ஷூட்டிங் போனேன். அந்த கார் இது மாதிரி இருந்தது, ஜாலியாக இருந்துச்சு. நான் எல்லாமே விளையாண்டேன். இங்கே இவன் சொன்ன மாதிரியே இங்கே வந்தப்போ யாருமே இல்லை, ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கேம்ஸ் எல்லாம் விளையாண்டதுக்கப்புறம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அப்புறம் இங்கே ஃபுட் ஐட்டம்ஸ் நிறையா கடைங்கெல்லாம் இருந்துச்சு. ஏதாவது சாப்பிட்டே இருக்கணும் போல தோணுச்சு. பொட்டேட்டோ ஃப்ரை நிறையா இருந்துச்சு. எல்லாம் என்ஜாய் பண்ணலாம், ஜாலியாக இருந்துச்சு. கேம்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு, விளாடலாம். பிரணவ், சிவரஞ்சன், சஞ்சய் பிரணவ். எங்கள் ஊர் வடசித்தூர் இங்கே மயிலம் தீபாவளி ஃபெஸ்டிவல் நடந்தது. இங்கே வடசித்தூரில் தீபாவளி செவ்வாய்க்கிழமை கொண்டாடுவாங்களாமா. அதில் செவ்வாய்க்கிழமை யாருமே இந்த கறியெல்லாம் சாப்பிட மாட்டாங்களாம். அதனால அடுத்த நாள் கொண்டாடுற மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாரும் மயிலம் தீபாவளி கொண்டாடுற எங்கள் ஊர் வாங்க. எப்படி இருந்தது?
பேர் பேச்சுமுத்துங்க. செட்டிக்கால்பாளையம் 10 கிலோமீட்டர் அந்த புறம். இங்கே வடசுத்தூர் நோம்பின்னு சொன்னாங்க, வந்துருக்கிறேன். மயிலம் தீபாவளிக்கு மறுச்ச நாள் மயிலம் தீபாவளி எப்போவுமே வருஷம் கொண்டாடுவாங்க. 2-3 வருஷமாக கொண்டாடல கொரோனானால. இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும்னு வந்து வேடிக்கை பார்க்கலான்ட்டு வந்துக்கிறோம். கிணத்துக்கடவுலேருந்து வந்துட்டுருக்குங்க. இங்கே மகிழன் தீபாவளின்னு சொன்னாங்க. சரி குழந்தைங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பார்க்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேங்க. அது நியூஸ் பேப்பரில் போட்டு இருந்தாங்க. சரி போய் பார்த்துட்டு வரலாம் குழந்தைய கூட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்து வந்தாங்க. சிறப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. ஃப்ரெண்டுக்கு கேட்ட சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பாட்டி பார்த்துட்டு போகலான்னு வந்தேங்க. இல்லைங்க, வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்குங்க. இந்துக்கள் முஸ்லீம் எல்லாம் சேர்ந்து கொண்டாடுற பண்டிகை நல்லா சிறப்பாக இருக்கும், ஒற்றுமையாக இருந்து கொண்டாடுறாங்க, மத சார்பற்று இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து நியூஸ் பேப்பரில் நேற்று வீட்டில் படிச்சேங்க. சரி நம்ம போய் பார்த்துட்டு வரலாம், குழந்தைய கூட்டிட்டு போய் எப்படி இருக்குன்னு போய் பார்த்து வந்துடலாம்னு சொல்லி வந்தேங்க. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் தீபாவளினா கூப்பிட்டு வந்தால் ராட்டாந்தூரி அது இது போட்டிருப்பாங்க, அவங்க கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க பார்த்துட்டு. செகண்ட் ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்கு. அகிலன் தீபாவளிக்கு எல்லாரும் வாங்க. இந்த ஊர் பொறுத்த வரைக்கும் தீபாவளிக்கு அடுத்த நாள் வந்து இங்கே கட்டி கொடுத்த பொண்ணுகள்லாம் வெளியூரில் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு கூப்பிட்டு விருந்து வச்சு இங்கே சிறப்பு அந்த சொந்தவங்களாம் இங்கே கூப்பிட்டு வந்து வச்சு விருந்து கொடுக்கணுன்ற ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. இன்னொன்று கிறிஸ்டின், முஸ்லீம், ஹிந்து அந்த 3 பேருமே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மாமா மச்சா உறவை வச்சு தான் எல்லாருமே பழகிறாங்க. எந்த இடத்துலையும் பாகுபாடு காட்டுறதில்லை. ஒவ்வொருத்தரும் வந்து ஹிந்து தனியாக திருவிழா இருக்குது, முஸ்லீம் திருவிழா தனியாக இருக்குது, கிறிஸ்டின் தனியாக இருக்குது. ஆனால் எல்லாரும் சேர்ந்து பொதுவாக கொண்டாடுறதுக்காக ஒரு ஆப்ஷனை வைக்கணுங்கிறதுக்காக தீபாவளிக்கு அடுத்த நாள் வந்து ஒரு நியூஸ் இங்கே வச்சுருக்காங்க. இதில் வந்து எல்லாருமே சமூக நல்லிணத்துக்காக தான் நான் பண்ணுறது. எல்லாமே கலந்து சிறப்பாக வந்து எல்லாருமே கூடி வந்து கொண்டாடணுங்கிறதுக்காக இதே வந்து வைக்கிற ஒரு மெயின் நோக்கமே. சரிங்கண்ணா. இன்னொன்று வந்து செம்மங்குளத்து கூட்டங்கிற ஒரு கூட்டத்துக்கு வந்து இந்த அமாவாசை செவ்வாய்க்கிழமை வந்து உங்களுக்கு கறி சாப்பிட மாட்டாங்க. மெயினாக அந்த தீபாவளிக்கு விருந்து வைக்கிறதே கறிக்காக தான். ஸோ அந்த தீபாவளி அதே நாளில் வரதுனால அவங்க சாப்பிட மாட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அடுத்த நாள் வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ணி வச்சுருக்காங்க, அடுத்த நாள் மாற்றி வச்சுருக்காங்க. வேறு மெயினாக வந்து இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் வந்து ஒன்றும் பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து கலந்து மாமா மச்சான் வந்து மதம் எல்லாமே சேர்ந்து கலந்து பண்ணணுங்கிறதுக்காக இந்த விழாவை வச்சு. ஹாய், நான் பணப்பட்டியிலேருந்து வர்றேன். 4th ஸ்டாண்டர்டா? ஆமாங்க. குருகுலம் நஸ்வதியம் பிரைமரி. இல்லைங்க, நாங்கள் திருவிழா பார்க்க தான் இருந்தோம். ஹாய், ஹாப்பி மயிலன் தீபாவளி, எல்லாரும் வாங்க திருவிழா கொண்டாடலாம். என் பேர் தீபா, நான் மயிலாடுதுறையிலேருந்து வரோம். இங்கே இது வந்து வடசித்தூர். இங்கே வந்து ரொம்ப நாளாக மயிலம் தீபாவளி நடக்குதுங்க. நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க, ரொம்ப வருஷமாக கொண்டாடுறாங்க. எல்லாரும் வாங்க. அன்புடையர் வணக்கம். நாங்கள் கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு தாலுகா வடசித்தூர் கிராமம். இந்த கிராமத்தில் சிறப்பு நிகழ்வு என்பது தீபாவளிக்கு அடுத்த நாள் மயிலம் தீபாவளி. மயிலம் தீபாவளி என்பது ஒரு சிறப்பு நிகழ்வாகும். இந்த விசேஷத்தன்று நாங்கள் எல்லாம் ஒரே இடத்துல ஒன்று கூடி சமய சார்பற்ற முறையில் இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவ மக்கள் எல்லாரும் ஒரே இடத்துல கூடி எங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தி அன்பை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொண்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கக்கூடிய பொன்னான தருணம் இது. இந்த நேரத்தில் மயிலம் தீபாவளி என்பது என்னவென்றால் தொன்று இருந்து எங்களுக்கு முன்னோர் காலத்திலிருந்து இது நடந்து வந்த நிகழ்வாகும். எங்களுக்கு இதை பற்றி அதிகமான புரிதல் இல்லாவிட்டாலும் கூட தீபாவளி என்பது அமாவாசை என்று வரக்கூடிய தீபாவளி ஆகும். அதற்கு அடுத்த நாள் நாங்கள் இந்த ஊரில் செவ்வாய்க்கிழமை மற்றபடி வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ வந்துட்டுன்னா நாங்கள் அந்த சிக்கன், மட்டன் இதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. அதுக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை இந்த நாள் வந்ததுன்னா நாங்கள் அந்த நாளை வந்து அசைவ நாளாக கருதி அன்னைக்கு சொந்தக்காரங்க எல்லாத்தையும் ஒரே இடத்துல அழைச்சி விருந்து போட்டு கட்டி கொடுத்த பொண்ணுங்க அவங்க வீட்டில் மாப்பிள்ளைங்க எல்லாரும் இங்கே வந்து ஒரே சந்தோஷமாக இருந்து ஒரு மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டு நடக்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வு. வெளியூர் நாங்கள் பொள்ளாச்சி பக்கத்தில் அம்பராம்பாளையம். இங்கே வந்து சித்தூரில் ஒரு திருவிழா இருக்குதுன்னு சொன்னாங்க. தீபாவளி வருஷம் செய்வாங்கன்னு. நாங்கள் ரொம்ப நாளாக ஒரு ஆசையில் இருந்தோம். சரி இப்போ வந்து பார்த்துட்டு போகலாங்கிறதுக்காக வந்திருக்கோம். நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம், நிறையா பேர் வந்திருக்கோம். நாங்கள் 10-20 பேர் வந்திருக்கோம் பார்க்கறதுக்கு வேண்டி. நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் வெயிட் பண்ணி உட்காந்துருக்கோம் பார்க்கறதுக்காக. வடசித்தூர் பொறுத்தளவில் எல்லாருமே நாங்கள் வந்து மாமா மச்சான் தான் இங்கே இருந்துட்டு இருக்கோம். அது இந்த தீபாவளி பொறுத்தளவில் இங்கேருந்து ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறதுமே, வெளியூர் வந்து கட்டி வர பொண்ணுமே இந்த இதெல்லாம் சிறப்பாக இருக்குது. எல்லாம் மாமா மச்சான் போட்டு அதே ஒரு பாய்மார் பக்கத்தில் பாய் ஒரு 300 குடும்பம் இங்கே இருக்குது. அந்த 200 கால தொட்டும் அதையும் எங்களுக்கு மாமா மச்சான் தான், நாங்கள் அது மாமா மச்சான் தான். அப்படி தான் இந்த தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. நல்லா பெருசாக இருக்குது, நல்லா ஜாலியாக இருக்குது. என்ஜாய்மெண்ட்டாக போகுது. பக்கத்து ஊர் தான்.
நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது இல்லாமல் எங்கள் வீட்டுக்காரர் வந்து இந்த டைம் கண்டிப்பாக பேப்பரில் பார்த்து தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நாங்கள் பார்க்குறது ஒரு ஆசையோட வந்திருக்கோம். குடும்பத்தோட வந்திருக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு எந்த ஊருங்கக்கா? நாங்கள் வந்து மதுக்கரை பச்சாப்பாளையங்க. ஓ, மதுக்கரையிலேருந்து வரீங்களா? மதுக்கரை பச்சாப்பாளையத்துலேருந்து வரோம். நாங்கள் ஃபேமிலியோட வந்திருக்கோம். ஆனால் நல்லா இருக்கு, நல்லா சிறப்பாக இருக்கு இப்போவே. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்போது நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அதனால வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலான்னு இருக்கோம். ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. சரி, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் இதை நாங்கள் அடுத்த வருஷம் வந்து இன்னும் நல்லா வருவோம். நல்லா சந்தோஷமா இருக்கு இப்போ பார்க்கறதுக்கு. இந்த அடுத்த வருஷம் தொடர்ந்து நாங்கள் வரலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். கேமரா பார்த்து ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. எப்படி இருக்கு தீபாவளி? எப்படி இருக்கு தீபாவளி? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? எங்கள் திருவிழா எப்படி இருக்குங்க? உள்ளூர்காரங்களா? எல்லாரையும் வர சொல்லுங்க. எல்லாரும் வந்தாச்சா? ஓகே. இந்த 100 வருஷத்துக்கு முன்னாடியே பெரியவங்கெல்லாம் இங்கே ஒரு கோயில் வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிறதுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்போ ஆமாம், அப்போ வந்து ஒரு ஊர்க்காரன் மட்டும் கொண்டாடிட்டு இருந்தது. இப்போ நிறையா கூட்டமெல்லாம் அதிகமாக, பெரிய ஊராக மட்டும் கூட்டமெல்லாம் அதிகமாகிடுச்சு. நிறையா கூட்டமெப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தம்பி ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. எனக்கு வந்து 46 வருஷம் ஆச்சுங்க. 46 வயசுல நான் குழந்தையிலிருந்து இன்னைக்கு வந்து இந்த மயிலம் தீபாவளி தான் எனக்கு வந்து செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். வேற ஏதாவது திருவிழா நடக்குதுங்களா இங்கே? வேற ஏதாவது நோம்பி நடக்குதுங்களா? மயிலம் தீபாவளி சிறப்பாக கொண்டாடுறாங்க. மயிலம் தீபாவளி தான். மயிலம் தீபாவளி சிறப்பாக கொண்டாடுறாங்க. சரி சரி, எல்லாம் சேர்ந்து பாருங்க. எங்க நண்பர்கள் நன்றி எல்லாருமே இங்க சிறப்பாக இருக்கிறாங்க. நாங்கள் மலம்ச்சிமட்டியிலேருந்து வரோம். இது எங்கள் சொந்த ஊர். வருஷம் மயிலாம் தீபாவளிக்கு நாங்கள் இங்கே வந்துடுவோம். உறவுகளை ஒன்றிணைக்கும் விழாவாக இது வந்து வருஷம் நடத்திட்டு இருக்காங்க. பல ஊர்லேருந்து எதுக்காக நம்ம சொந்த ஊருக்கு வரமோ இல்லையோ, ஆனால் இந்த திருவிழா மூலமாக எல்லோரும் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். இந்த வடசத்தூரில் பிறந்து வளர்ந்து வெளியூரில் இருக்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான டேன்னு சொல்லலாம். நம்ம ஊர் நம்ம ஊர் இந்த ஊரில் பிறந்தவங்களுக்காக நாங்கள்லாம் பெருமைப்படுறோம். இந்த ஊர் வடசித்தூர். இங்கே தான் மயிலம் தீபாவளி தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நாங்கள் தீபாவளி கூட கொண்டாட மாட்டோம், மயிலம் தீபாவளி தான் கொண்டாடுவோம். இந்த ஊரில் பிறந்ததுக்காக நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். நாங்கள் எங்கே போனாலும் சரி இந்த தீபாவளிக்கு நாங்கள் இங்கே வந்துடுவோம். அம்மா அப்பா ஊருக்கு வரதுனால எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். அதுவும் மயிலம் தீபாவளிக்கு வரதுனா ரொம்ப சந்தோஷம். எப்போன்னு ஒவ்வொரு இயரும் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். எங்கள் பொண்ணுங்க எங்கள் குழந்தை பேரம்பேத்தி எடுக்க மட்டும் நாங்கள் வந்துட்டே தான் இருப்போம் வருஷம். சூப்பராக இருக்குங்க. போன வருஷம் கூட்டம் அதிகம்தான் ஆகுமே தவிர குறையவே குறையாது. ஏன்னா வெளியே ஊர் போகிறவங்களும் திரும்ப கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இங்கே வந்தே தான் ஆவாங்க. அதனால வருஷம் கண்டிப்பாக கூட்டம் அதிகம்தான் ஆகும், கம்மியாகவே ஆகாது. ரொம்ப பெருமையாக இருக்குங்க இந்த ஊர்க்காரங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு. எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கள் ஊர் திருவிழாக்கு வாங்க. கண்டிப்பாக ஒரு டைம் வந்தீங்கன்னா வருஷம் உங்களை வர வைக்கும். இது ரொம்பவே எல்லாத்தையுமே வந்து வரவேற்கிற ஒரு இடம் தான். எல்லாரும் கண்டிப்பாக வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி தீபாவளி. ஒரு டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாப்பி மயிலம் தீபாவளி. நம்ம ஊரு நம்ம கெத்து. நாங்கள் அரசமலைத்துலேருந்து வந்திருக்கிறோம். நான் என்னோட குடும்பம், எங்கள் அண்ணன் ஃபேமிலி, எங்கள் பெரியண்ணா சின்னண்ணா, எங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே வந்திருக்கிறோம். வடசத்தூரில் பார்த்தீங்கன்னா தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாள் வந்து மயிலான் தீபாவளியை வந்து எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. வருஷம் இது வந்து எல்லாருக்குமே வந்து இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா கிராமத்து மக்களுமே இதில் வந்து கலந்துக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜாதி மதம்
அந்த மாதிரி எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லா மதத்தவரும் வந்து இதில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஈவன் முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் அந்த மாதிரி எல்லாருமே வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா ராட்டினம் சுற்றுறது தான். இதில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க. அப்புறம் நிறைய கடைகள் வந்து நிறையா இருக்குது. அந்த கடைகளில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் நிறையா இருக்குது. வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் இருக்குது. ஸோ நாங்கள் இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷம். வருஷம் நாங்கள் வந்துட்டே தான் இருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து வருவோம். நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம் இங்கே வந்ததுனால. மயிலம் தீபாவளியோட சிறப்பு வந்து பொண்ணுங்களை வந்து வெளியூருக்கு கட்டி கொடுக்கறதுனால தான் இந்த மயிலம் தீபாவளி வந்திருக்குதுங்க. இப்போ வெளியூருக்கு கட்டி கொடுத்ததுனால நாங்கள் வந்து மறாவது நாள் வந்து எங்கள் பெற்றவங்களை வந்து பார்க்குறக்கு வந்து அந்த தீபாவளி ஆமாங்க இது வந்து 2வது நாள் இந்த மயிலம் தீபாவளியின் சிறப்பே வந்து வேற ஊருக்கு கட்டி கொடுத்த பொண்ணுங்களுக்கு வந்து இதுதான் சிறப்புங்க. எங்களுக்கு நான் இந்த ஊர்லேருந்து தான் வெளியூருக்கு போனோம். நான் இந்த ஊருக்கு வந்து மயிலம் தீபாவளிக்கு வந்திருக்கிறேன். எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி. எங்கள் ஊருங்களா? இதே எங்கள் ஊர் திருவிழா. வருஷம் தீபாவளிக்கு அடுத்த நாள் எப்பவுமே எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் நடக்கும். இந்த வருஷம் எல்லா வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணி நிறையா கடைகள்லாம் வந்திருக்கு. ஜாலியாக வருஷம் வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போவோம். தனி சிறப்பு இங்கே வந்துட்டு எல்லா மக்களும் வந்துட்டு ஜாதி மதம்லாம் பார்க்காம ஜாலியாக எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஹாப்பி தீபாவளி.
குளிருங்களா? ஓகே. என்ன சமைச்செல்லாம் முடிச்சிட்டிங்களா? சாப்பிட்டு வந்துட்டீங்களா? வெளியூர்காரங்களாம் பசியோடு இருக்கிறாங்க. வீட்டில் சாப்பாடு போய் போடுவீங்களா? எல்லாரும் வாங்க சாப்பிட்டு வாங்க சாப்பிட்டுட்டு போகலாம். சாப்பாடு எல்லாத்துக்கும் இருக்குமா? எல்லாத்துக்குமே இருக்கு, வாங்க சாப்பிட்டுட்டு போகலாம். ஹாய் சார், நான் வடசித்தூர்ல மயிலாந்தி தீபாவளியாக கொண்டாடிட்டு இருக்கேன். எல்லாரும் வந்தீங்கன்னா கொண்டாடலாம். இது எங்கள் வடசித்தூர். நாங்கள் மயிலன் தீபாவளி கொண்டாடுறோம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்வைட் பண்ணியிருக்கேன். எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? ஜாலியாக இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்குது. இங்கே பக்கத்தில் தான். ஒருத்தவங்க ஒண்டிப்புதூர், இவங்க வந்து ராஜஸ்தான். ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணுறோம். இந்த மாதிரி திருவிழாக்கெலாம் நாங்கள் வந்ததில்லை, ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். நல்லா இருந்துச்சு. நான் தமிழ் தெரியும், 18 வருஷமாக இருக்கு. சிக்கன் பிரியாணி இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல.